சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இந்த போரை நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஏன்னா பக்கத்து நாட்டு இறையாண்மைக்கு பெரிய அச்சுறுத்தல், அவருடைய பலிஸ்டிக் பெரும் அச்சுறுத்தல். இப்போ வெளிப்படை எதிரி யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஈரான் அக்ரெஷன் பண்ணலை, ஈரானுக்கு இவங்க தான் தொந்தரவு கொடுத்தாங்க. இப்போ இவ்வளவு நடக்குத அணு ஆயுத ஒப்பந்தங்களை பற்றி இவன்கிட்ட பேசுகிற நீங்கள் நேற்றைக்கு அராது பகுதியிலும் டிமோனாவிலும் குண்டு போட்டார்கள் அணு ஆயுதம். அதை பற்றி உலகம் ஏன் பேச மாட்டேங்குது? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 5000 படைகள் வந்தாலும் 25,000 படைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் ஈரானுக்கு உண்டு. அப்போ இவர்களெல்லாம் வரும்போது இந்த 5000 பேர் ஒன்றுமே இல்லை. அமெரிக்கா கர்க்கு ஐலண்டில் இறங்கினா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு செய்தி. இந்த போரினால இதுவரைக்கும் ஒரு 470 லட்சம் கோடி ரூபாய்களை அரபு நாடுகள் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரில்லியன் காலி. இனி அரபு நாடுகளுடைய ஆப்பிரிக்கா அமெரிக்கா முதலீடுகள் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணப்படும், ரிவ்யூ பண்ணப்படும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு வணக்கம். வணக்கம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த போர் அப்படிங்கிறது இன்றைக்கு 28வது நாள், கிட்டத்தட்ட 80வது அலையை நோக்கி அது போயிட்டுருக்கு. 80வது ஏவுகணை அந்த கட்டத்தை நோக்கி போகுது. இப்போ இந்த சமாதான வெற்றி பெற்றோன்னு ஒரு பக்கம் ட்ரம்ப் அறிவிக்கிறாரு, ஈரான் அதை மறுக்கிறாங்க. ஒரு 15 வகையான நிபந்தனைகள் போடப்பட்டதெல்லாம் சொல்லப்படுது. இப்போ இந்த போருடைய கட்டம் என்னவாக இருக்குது? இப்போ இன்று காலையில் உள்ள செய்தியினுடைய தரவுகளில் எனக்கு தெரிய இந்த போர் இப்போதைக்கு இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் அது முடிவுக்கு வருமா அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்களை ஏற்படுது. மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிறது, அது உடனடியாக எப்போது முடிவுக்கு வந்தாலும் அதற்கு பிறகு உலகம் அதை எதிர்கொள்ள வேண்டிய அனர்த்தம், துன்பம் இப்போதைக்கு முடியாது. முதல்ல ஈரான் என்ன சொல்லிட்டாங்க தெளிவாக, நாங்கள் அமெரிக்காவோட பேசுகிறதுக்கு எந்த நிலையிலும் கனவில் கூட எண்ணுவதில்லை. அவர்கள் பெரிய துரோகிகள், அவர்கள் நம்பிக்கை மோசடியாளர்கள். அதை ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு, காக்க வைத்து எங்கள் தலைவர்களை கொலை செய்த பாவிகள், அவர்களோடு நாங்கள் பேசப்போவதில்லை. ஈரானுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் டு டிஸ்க்ளோஸ் டு த மீடியா வாட் ஹீ மேட். அவர் என்ன சொன்னார், செஞ்சிருக்காருன்னா, யார் யாரோ சமாதானம் பேசுவதை வைத்துக்கொண்டு நாங்கள் பேசியதாக சொல்ல முடியாது. பாகிஸ்தான் கூட பேசுகிறதாக பாகிஸ்தானை சொல்கிறது. அமெரிக்காவுடைய ஆட்களான துருக்கி, பாகிஸ்தான், எகிப்து இந்த 3 நாடுகளும் இஸ்லாமாபாத்தில் அமர்ந்து கொண்டு அவர்கள் ஒரு பேச்சை நடத்துகிறார்கள். அந்த பேச்சில் சமாதானம் வந்துவிட்டது என்று நாங்கள் நம்புவதற்கு நாங்கள் ஒன்றும் பைத்தியக்காரர் அல்ல. சமாதானம் என்பது இரு தரப்பும் வர வேண்டும், இரு தரப்பும் மேசையில் அமர வேண்டும், பேச வேண்டும், பாரிய அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய பல செயல்பாடுகளை முன்னெடுப்பார்கள். அதிலே நாங்கள் பேசி அதுதான் சமாதானம். எங்களுக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் நாலேஜ் தெரியாது. அவர்களே ஒரு குழுவை டொனால்ட் ட்ரம்பே ஏற்படுத்துகிறான். அந்த குழுவே மறுதளிக்கிறது, அந்த குழுவே ஒப்புக்கொள்கிறது. இது என்ன பேச்சுவார்த்தை, பைத்தியகாரத்தனமாக இருக்குது அப்படிங்கிறத ஈரானுடைய தரப்பில் சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்டது 15 பாயிண்ட்டு, இதில் ஒரு 5 பாயிண்ட்டு அடிஷ்னல் ஈரான் சொன்ன பாயிண்ட். இந்த ரெண்டையும் நம்ம விசாரிக்க வேண்டும். அமெரிக்காவுடைய அந்த 15 பாயிண்டில் பழைய விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் அதில் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, உன் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்குவேன், ஆனால் அதே சமயம் நீ அணு ஆயுதங்களை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். ஐஏஇ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி, அது மட்டும் இல்லாமல் சர்வதேச குழு உன் நாட்டை தொடர்ந்து கண்காணிக்கும். நாங்கள் உனக்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறதுக்கு அணு ஆயுதங்கள்லாம் நாங்கள் வேணால் அமெரிக்காவுடைய ஆட்கள் உள்ளே வருவாங்க. அப்புறமா பலிஸ்டிக்ஸ் கண்டெயின் பண்ணணும். அதாவது இஷ்டத்திற்கு நீ 2000 3000 சொல்லி 10,000லாம் செய்யக்கூடாது. ஏதோ சும்மா ஒரு 200 300க்கு வச்சுக்கலாம். இப்போ இதுதானே இவ்வளோ நாளும் போருக்கு காரணம். இந்த போருக்கு காரணமே இந்த நிபந்தனைகள் தானே.
ஈரான் வந்து இப்போ இந்த ப்ரெஸ் டிவி வந்து நேற்று சில செய்திகளை வெளியிடுது. அமெரிக்காவிலேருந்து நாளை வருது. எ கம்ப்ளீட் ஹால் டு அக்ரஷன் அண்ட் அசாசினேஷன் பை த எனிமி. இனி எல்லா காலத்திலும் நீங்கள் வந்து என்ன அடிக்கக்கூடாது. அது வந்து யார் கேரண்டி இருக்கும்? குளோபல் கேரண்டி இருக்கணும். உலக நாடுகள் எழுதி கொடுக்கணும். அவங்க போட்ட கண்டிஷன். இனி எந்த காலத்திலும் எங்களை வந்து அடிப்பது, போர் செய்வது, அப்படின்னா நாங்களும் போர் செய்ய மாட்டோம்னு தானே அர்த்தம். இது சரிதானே? இரண்டாவது, தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கான்கிரீட் மெக்கானிசம் டு என்ஷூர் த வார் இஸ் நாட் ரீஇம்போஸ்டு. அதுதான் மறுபடியும் வார் நடத்துறதுக்கான நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. அரபு நாடுகளில் இருந்து உன்னுடைய தளங்களை முழுமையாக காலி செய்யணும். இப்போ நான் சொல்கிறது யார்? ஈரானுடைய வேண்டுகோள். உலக நாடுகள் கேரண்டி, திருப்பி அடிக்கிறதுக்கு கூடாது, அடிக்க மாட்டாங்கங்கிற கேரண்டி கொடுக்கணும். அரபு நாட்டுகளில் வச்சிருக்கக்கூடிய மத்திய தரைக்கடலில் வைத்திருக்கக்கூடிய தளங்களை எல்லாவற்றையும் காலி செய்யணும். இது யாருடைய கண்டிஷன்? ப்ரெஸ் டிவியுடைய கண்டிஷன். நான் முதல்ல உள்ள அவங்க கண்டிஷனை சொல்லிட்டேன். அது 15 பாயிண்ட் நிறைய இருக்குன்னு வைங்களேன். அது சின்ன விஷயம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதில் வந்து ஹெர்மூஸை வந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். எவ்வளோ பெரிய பைத்தியக்காரன். எழுதி கேட்குற மாதிரி இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பில் போடணும். சுங்க நடத்துகிறாங்கல்ல டோல்கேட்டு, அது மாதிரி நாங்கள் நடத்தணும். கண்டெயின் பண்ணணும். பாலிஸ்டிக்ஸ் மிசைலை, அணு ஆயுதங்களை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அணு ஆயுதங்கள் நீங்கள் தயாரிக்கணும்னா நாங்கள் வருவோம், பொருளாதாரத்தை உங்களுக்கு நீக்குவோம். இப்படியெல்லாம் விளங்காத கண்டிஷன், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அரபு நாடு இவங்க சொல்லிட்டாங்க, முழுமையாக நீங்கள் அரபு பிராந்தியத்திலேருந்து வெக்கேட் பண்ணிடணும். அப்புறம் உலக நாடுகள் வந்து எங்களுக்கு கேரண்டி கொடுக்கணும், இனி தாக்க மாட்டோம், ரீஇம்போஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா வந்து எங்கள் நாட்டில் வந்து இவ்வளவு பெரிய சேதாரம், கடுமையான சேதாரம், பல லட்சக்கணக்கான கோடி உயிரிழப்பு, 1000க்கு மேலேனாலும் அது நிறைய இருக்கும், 5000 10,000 இருக்கும். அதற்கு முழுவாக காம்பன்சேஷன், ஒரு இழப்பீட்டை தரணும். இழப்பீட்டை எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து போர் செய்யலையே, போர் செஞ்சு நீ தானே, நாங்கள் தான் வந்து அணு ஆயுதம் இல்லையே. இது அமெரிக்கர்களே ஒத்துக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறாங்க அவர்கள்ட்ட அணு ஆயுதம் கிடையாது அப்படிங்கிறது. முழு இழப்பீட்டை கொடுக்க வேண்டும் அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹெர்மூஸ் ஜலசந்தி, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் சாவரின், எங்களுடைய இறையாண்மை கொண்ட தேசத்தினுடைய ஒரு பார்ட். அதை நாங்கள் தான் பயன்படுத்த முடியுமே தவிர அதுக்குள்ளெல்லாம் நீ வரக்கூடாது. ஹெர்மூஸ் வந்து நான் பில் போடுவேன், 8 கோடி ரூபா போட்டு வாங்கிட்டு இருக்கான் ஒரு கப்பலுக்கு, கேட்டிங்களா? அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன், அதில் நீ வரக்கூடாது. அப்புறம் அவங்க சொல்கிறது, அணு ஆயுதங்களை நாங்கள் வச்சுக்கோம், நல்ல பலன்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கும். இதுதான் அவங்களுடைய முழுமையான கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன் வந்து அமெரிக்கா வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நேரத்தில் இன்று காலை நமக்கு கிடைத்தது 5000த்திற்கும் மேற்பட்ட ஃபோர்ஸ் அனுப்பியிருக்கான். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் பாருங்கள், பைத்தியக்கார நேரத்தில். இன்றைக்கி லண்டனில் நண்பர் ஆரூஸ் பேசுகிற போது இதை கோட்பிட்டார். 2 பைத்தியக்காரன்கள் சேர்ந்து உலகமே இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலில் கொண்டு விட்டுட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஆரூஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2 பைத்தியக்காரர்களுடைய மனோநிலை இன்றைக்கி உலகத்தை இன்றைக்கி வந்து சாமானிய வியாபாரிகள் கூட, இந்தியா மட்டும் இல்லை, இன்றைக்கி பிலிப்பைன்ஸ்லாம் கதவடைப்பு செய்யப்பட்டு விட்டது. இன்னும் போக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படி ஒரு சூழலில் கொண்டு விட்டாங்க. இந்த சூழல் களம் தற்போது 5000த்திற்கும் மேற்பட்டவர்களை கொண்டு இறக்க போகிறாங்க. டெல்டா எலைட் ஃபோர்ஸ் இதுதான் இருப்பதில் உச்சபட்சம். இது 5000 ஏக்கர் கொண்டு இருக்கக்கூடிய கர்க்கு தீவுகளில் இறங்க போகிறது. இறங்க போகிறதா இல்லையாங்கிறது இல்லை, மிரட்டல் தானே. நீங்களே பாருங்கள், 48 மணி நேரம் போர் நிறுத்தம், அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை, அதுக்கு பிறகு இப்போ மொத்தம் போருக்கு அனுப்புகிறான்னா அவனை விட பைத்தியக்காரன் யாராவது இருக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், 48 மணி நேரம் போர் நிறுத்தம், சாரி 5 நாள் போர் நிறுத்தம். ஏன்னா அப்புறம் 5 நாள் போர் நிறுத்தத்துக்கு முன்பு 48 மணி நேரம் கெடு முடிக்க முன்னாடி 5 நாள் போர் நிறுத்தம். அதுக்கப்புறம் படைய கொண்டு அக்ரிமெண்ட், பேச்சுவார்த்தை, பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தைக்கு இவன் டீலை கொடுக்குறான், யார்? அமெரிக்கா. அப்புறம் என்ன பண்ணுறான், அன்னைக்கு காலையில் படையை கொண்டு இறக்குறான். அப்போ இது ஒரு சுயாதீனமான ஒரு மனுஷன் செய்கிற வேலையா? எது இதை இந்த நோக்கி கொண்டு போகுது? எது அவங்கள இந்த மாதிரி பண்ண வைக்குது? போரில் வந்து பின்வாங்கவும் முடியலை, இதை தொடரவும் முடியல,
ஏதோ ஒன்று செஞ்சு பின்வாங்கிறதுக்கான முயற்சியா அது? இது வந்து எது பின்னடைவுதுன்னா, இன்னைக்கு காலையில் நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிடுறது. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டாலோ வெளியிடலையோ, இன்னைக்கு காலையில் நான் இன்னைக்கு பேசுகிறேன், அது நேற்றுன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம டைமுக்கு இன்னைக்கு தானே, நம்ம நேற்று இன்னைக்கு காலையில் நம்ம பேசுகிறோம். அதில் சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மானும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இந்த போரை நிறுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டான். எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனை பாருங்கள். யார்கிட்ட? அமெரிக்காவிட்ட அழுத்தம். இந்த போரை நிறுத்தக்கூடாது, அழிக்கணும் அப்படின்னு இஸ்ரேல். அப்போ எப்படி இப்போ என்னென்னா, ஈரான் வந்து அக்ரெஷன் பண்ணலை, ஈரானுக்கு இவங்க தான் வந்து தொந்தரவு கொடுத்தாங்க. இப்போ இவ்வளவு நடக்குத, அணு ஆயுத ஒப்பந்தங்களை பற்றி இவன்கிட்ட பேசுகிற நீங்கள், நேற்றைக்கு அராது பகுதியிலும் டிமோனாவிலும் குண்டு போட்டார்கள் அணு ஆயுதம், அதை பற்றி உலகம் ஏன் பேச மறுக்குது? ஏன்பா, அவன் குண்டு வச்சுருக்கான், அணு ஆயுதம் வச்சுருக்கான்னா, உங்ககிட்ட டிமோனா சைட்டு நெகவ் டெசர்ட்டு ஒட்டி இருக்கக்கூடிய டிமோனா அராது ரெண்டு பக்கமே வந்து அணு ஆயுதங்கள் இருக்கிற இடம். பல நூற்றுக்கணக்கானவர்களை கொண்டார்கள். அப்போ அது குறித்து உலகம் பேச மறுக்குது. அது குறித்து அரபுகளும் பேச மறுக்கிறான். சவுதி அரேபியாவுக்கு என்ன பயம்? இன்னைக்கு முகமது பின் சல்மானுக்கோ முகமது பின் ஜராதா அவன் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கோ குவைத்துக்கோ மன்னராட்சி போயிடக்கூடாது. அதனால் நேற்று கூட நான் ஒரு டெலிவிஷனில் பேசும்போது சொன்னேன், அதாவது பாம்பை அடித்தா திருப்பி திருப்பி எழுப்பி விட்டுறாத, ஆனால் முழுமையாக காலி செய்துவிடு அப்படின்ட்டு சவுதி அரேபியா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், ஓப்பனாக டெக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி குவைத்தில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய அம்பாசிடர் இல்லது அவருடைய கன்சர்ன் ரெலவெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு அப்ரோச் அமெரிக்கானுடைய கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், கிவ் இட் சொல்யூஷன், அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த காலத்திலும் இந்த போரை நீங்கள் நிறுத்தாதீங்க. ஏன்னா பக்கத்து நாட்டு இறையாண்மைக்கு பெரிய அச்சுறுத்தல், அவருடைய பலிஸ்டிக் பெரும் அச்சுறுத்தல், நாசாகார ஆயுதங்கள் பெரும் அச்சுறுத்தல், அவருடைய ஐடியாலஜி பெரிய அச்சுறுத்தல், அவர்களுடைய தாக்குதல் வியூகம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ வெளிப்படை எதிரி யார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த போர் எஸ்கலேஷன் அதிகரிக்க போகுது. இரண்டாவது, அமெரிக்கா வந்து கர்க்கு ஐலண்டில் இறங்கினா என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு செய்தி வரும். இந்த 5000 படைகள் வந்தாலும் 25,000 படைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் ஈரானுக்கு உண்டு. ஈரானில் வந்து 4 படைகள் இருக்கிறார்கள். ஒன்று அரச படை, மற்றொன்று பஷி படை, மூன்றாவது வந்து ஐஆர்ஜிசி இஸ்லாமிய புரட்சி படை. ஆமாம், அதுக்கப்புறம் இஸ்லாமிக்கு எங்கள் லோக்கல் ஃபோர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது அல்லாமல் வெளியே ஹவுதி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பலஸ்தீனில் ஹமாஸ், அப்புறமா ஹிஸ்புல்லா, அது ஏகப்பட்ட தாக்குதல் நடத்த போகிறாங்க. அது இல்லாமல் ஈராக்கில் இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது வலிமையான படைகளை சொல்கிறேன், ஃப்ரெஞ்சு எலமெண்ட்ஸ் நான் சொல்லலை, வலிமையான படைகள். அந்த வலிமையான படையில் ஹத்தாபி ஹிஸ்புல்லா 2,70,000 பேரை கொண்ட மிக வலிமையான படை ஈராக்கில் இருக்குது. அப்போ இவர்களெல்லாம் வரும்போது இந்த 5,000 பேர் வந்து ஒன்றுமே இல்லை, தூக்கி ஊதிட்டு போயிடும். இன்று காலை அந்த இடத்துல ஏன் அவன் இறங்குறான் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், 90 விழுக்காடு ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய பொருளாதாரத்தை தாங்கி நிற்கக்கூடிய இடம் இந்த கர்க் ஐலண்ட். அப்போ அமெரிக்காவுடைய மிரட்டல்களுக்கு அவர்கள் பயப்படவில்லை. நீங்கள் வாருங்கள், நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று அப்பாஸ் அராகச்சி ஓப்பனாக சொல்லிட்டார். இப்போ வந்து இந்த 2 கண்டிஷனுமே டேர்ம்ஸ் சரியாக வரல. அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு யூரோப்பியன்லேருந்து ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி உறுதியற்ற செய்தி தான். என்னென்னா, பேச்சுவார்த்தைக்கு முதல்ல அது உறுதியோ செய்தி, பேச்சுவார்த்தைக்கு ஈரானுடைய சார்பில் தயாராக இருப்பதாகவும், ஆனால் 2 பேரை போடக்கூடாது கண்டிஷன். ஒருவர் ஸ்டீவ் விட்காப், மற்றொன்று ஜெரால்டு குஷ்னர், மருமகன். அந்த 2 பேரும் விளங்காத பசங்க, இவங்க 2 பேரையும் போடாதீங்க. அதுக்கு பதிலாக ஜேடி வேன்ஸும் மேக்ரோ ரூபியாவும் இதில் பங்கு பெறப் போவதாக அங்கிருந்து ஒரு செய்திகள் கிடைத்தது. இப்போது டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆயிற்று. பேச்சுவார்த்தைக்கு இஸ்லாமாபாத்தை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. பேச்சுவார்த்தை அவன் ஈரான் சொல்கிறது சரிதானே, எங்கள்கிட்ட கேட்காம என்ன பேச்சுவார்த்தை? இப்போ என்னன்னா, ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இப்பொழுது யாரும் இல்லை.
சையத் அலி காமினி அலி லாரிஜானுடைய மரணத்திற்கு பிறகு பக்கர் காலிபாப் ஒரு 65 வயது ஒரு கடும் போக்காளர். அவர் தான் இப்போ அதற்கு முழுமையான பொறுப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். மசூத் பெசஸ்கியான், அதே போன்று அப்பாஸ் அராக்சி இவர்கள் தான் சர்வதேச தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஐஆர்ஜிசியில் ஏராளமான வலிமையான இராணுவ தலைகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக இப்போ இந்த போரினால இதுவரைக்கும் ஒரு 470 லட்சம் கோடி ரூபாய்களை அரபு நாடுகள் இழந்திருக்கிறார்கள். எத்தனை கோடி ரூபாய்? 470 லட்சம் கோடி. கிட்டத்தட்ட ஒரு 5 ட்ரில்லியன் காலி அரபு நாடுகளுக்கு. இப்போ எவ்வளோ பெரிய வேஸ்ட் பாருங்க. 470 லட்சம் கோடி ரூபாய்களை மட்டும் இழந்ததின் மூலம் இனி அரபு நாடுகளுடைய ஆப்பிரிக்கா, அமெரிக்கா முதலீடுகள் எல்லாம் ரிவர்ஸ் பண்ணப்படும், ரிவ்யூ பண்ணப்படும், மீண்டும் மறுபரிசீலனை, மீள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அமெரிக்கா மட்டுமே இவர்களிடத்திலிருந்து 330 லட்சம் கோடியை பெற்றார்கள். கத்தரிலிருந்தும் சவுதி அரேபியாவிலிருந்தும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்லேருந்து ஒரு 330 லட்சம் கோடியை பெற்றார்கள். இவர்கள் பெற்றால் உடனே கொடுக்க மாட்டாங்க. அது டேக்ஸ் மோர் டைம். 4 வருஷம் 3 வருஷம் அப்படி தானே போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு பிளானுக்கும் பை ஸ்டாப் பார்ட் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ அவர்கள் இழந்த தொகையை 5 ட்ரில்லியன். 470 5 ட்ரில்லியன் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் கோடி தானே. இப்போ இந்த 5 ட்ரில்லியனும் எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறாங்க? ஹவு லாங் டைம்? இன்றைக்கி அவர்களுடைய பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக ஹெர்மூஸில் மாட்டியிருக்கு. ஹெர்மூஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய கையில் இருக்குது. தெளிவாக நேற்று சொன்னாங்க, இந்த தாக்குதலுக்கு நாங்கள் அமெரிக்காவுக்கும் ஒப்புதல் கொடுக்க போவதில்லை, இஸ்ரேலுக்கும் ஒப்புதல் கொடுக்க போவதில்லை. அவர்களுக்கு யாரெல்லாம் கூட்டாளிகளாக உதவி செய்தார்களோ, அப்படி இருந்தாலும் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸு, கத்தர், எல்லாருமே குவைத்து, துபை, அபுதாபி, வேற எவெல்லாம் இருக்கான ஓமனு, பஹ்ரைன் எல்லாமே உள்ளதும் எவனுக்கும் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. மற்ற நாடுகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பொழுது யூரோப்பிய யூனியன் கூட ஒரு சமாதானமாக ஆகிவிட்டார்கள். யூரோப்பிய யூனியனுக்குள்ள அவர்களுக்குள்ள ஒரு சிக்னல் வந்ததுனால E3 நாடுகளாக 3 நாடுகள், ஜெர்மன் வந்து நேற்று கடும் கண்டனம், சர்வாதிகார போர், இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டீஸ் ஹஸ் பீன் கண்டக்டட் பை யுஎஸ்எஸ் ஃபோர்ஸஸ். அவர்களால் ஒரு சட்டவிரோத நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு அநியாயம், ஒரு இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டீஸ், ஒரு சட்ட விரோதம் அப்படிங்கிறத ஜெர்மனுடைய பிரைம் மினிஸ்டர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், அதிபர். அப்போனா அவர்கள் ஒரு ஹோல் ஒரு வளையத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து அவங்கள்ட்ட கண்டக்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை நாங்கள் அடிக்க மாட்டோம், ராஜ்ய ரீதியாக உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அராக்கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் போயிட்டு, அதனால தான் கியாமர், மெக்ரான், இமானுவேல் மெக்ரான், அப்புறம் ஜெர்மன் அதிபர், இந்த 3 பேரும் E3 நாடுகள்லேருந்து இவங்கள்ட்ட பேச முடிஞ்சது. டியூக்கோ கார்சியாவை நாங்கள் எதிர்கொண்டோம், உங்களே தாக்குதலுக்கு நாங்கள் உட்படுத்த மாட்டோம் என சில ராஜ்ய ரீதியான சில நடவடிக்கைகளும் அவர்கள் சிறப்பாக மேற்கொள்கிறார்கள். இப்போ இந்த கொதிநிலையை பார்க்கின்ற போது நமக்கு இது வந்து இப்போக்குள்ளே வந்து முடியும் மாதிரி தெரியல.